இன்னைக்கு அனைவரும் ஆட்சியில் பங்கேற்பது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இல்ல அதெல்லாம் அடுத்தடுத்து இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை. எனக்கு போகும் அடுத்தடுத்த கட்டத்தில் அனைத்தும் பேசி தீர்மானிக்கும். இல்ல அவர்கள் இல்ல எல்லாரும் இந்த கூட்டணியின் அமைந்திருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல கூட்டணி, நேச்சுரலா இருக்கு, நேச்சுரல் பார்ட்னர்ஷிப், நல்லபடியா அந்த கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். ஏன்னா யாருக்கும் எந்தவித இதுவும் இல்லை, யாருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு வேறுபாடுகளும் இல்லை. நேச்சுரலா எல்லாருமே மதச்சார்பு ஒரே இதில் இருக்கும். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரோ, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று அழுத்தி சொன்னாரோ அதை இன்று வரைக்கும் உறுதியாக கடைபிடிக்கிறார். அந்த விதத்தில் கண்டிப்பாக இது ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஷிப். இதே தான் அனைத்து கட்சியிலும் விரும்பினார்கள். அது ஒரு நேச்சுரலான இல்ல இதெல்லாம் எங்களுடைய தலைவர் அனைவரும் சேர்ந்து இப்ப காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் மாணிக்க தாக்கூர் அனைவரும் சேர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஐயா வைகோ அவர்கள் மற்றும் பேராசிரியர் இவர் ஐஎம்எல் பேராசிரியர் அனைவரும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். இல்ல அதெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி தலைவரும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். விரைவில் அதெல்லாம் முடிவு செய்வார்கள். இல்ல எங்களுடன் ஒன்றி போற கட்சி கூட மட்டும்தான் கூட்டணி போக முடியும், எல்லாரோடையும் போக முடியாது. நாங்க தெளிவா சொல்லிட்டோம். காங்கிரஸ் இப்ப இருக்கிற கட்சிகளுடன் போவோம். மற்ற எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளுடன் நாங்க போக முடியாது. இல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்களுக்கும் அவருடைய கட்சியில் எல்லா கட்சியிலும் உள்ள அடுத்த அந்தந்த கட்சிக்கான ஒரு இது இருக்கும், ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவர்களும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும். ஸோ பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு எப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாரும் சுமூகமா போகணுன்றதான் தமிழக மக்களோட. அவர்களும் இந்த ஆட்சி நல்லா தொடரணுன்றதுக்காக தான் அவர்களும் ஆதரவை தெரிவிக்கிறார்கள். நல்லபடியா இருக்கும்.